பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே பட்டமரம் துளிர்க்கச் செய்யும் வாராகியே ஜகத்குரு ஆராதனையில் மகிழ்ந்து அருளும் வாராகியே பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே கலியுகத்தில் நீதானே அம்மாரசாட்சி என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி கலியுகத்தில் நீதானே அம்மாரசாட்சி என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி ஜகத்குரு பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம் யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம் பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே தீர்த்து வைக்கும் அம்மாவாராகி வேட்கை மரம் வெட்டுகின்ற அம்மாவாராகி வெப்பு நோயை தீர்த்து வைக்கும் அம்மாவாராகி வேட்கை மரம் வெட்டுகின்ற அம்மாவாராகி திக்கு நோக்கி தொழுகின்றோம் அம்மாவாராகி உன் திக்கு நோக்கி தொழுகின்றோம் அம்மாவாராகி எங்கள் சிக்கல் எல்லாம் தீர்த்து வைத்தாய் அம்மாவாராகி எங்கள் சிக்கல் எல்லாம் தீர்த்து வைத்தாய் அம்மாவாராகி யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம் யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம் பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே பாரெல்லாம் வணங்கும் வாராகியே பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே எழுந்து வரும் உந்தன் திருசக்தி எங்கள் சந்ததியை காத்திடுமே அம்மா அருள் சக்தி எந்திரத்தில் எழுந்து வரும் உந்தன் திருசக்தி எங்கள் சந்ததியை காத்திடுமே அம்மா அருள் சக்தி யோகமாயா பீடம் வந்து வைத்தோமே பக்தி யோகமாயா பீடம் வந்து வைத்தோமே பக்தி வாழ்வு ஒளிமயமாக நீ தந்தாயே வெற்றி வாழ்வு ஒளிமயமாக நீ தந்தாயே வெற்றி யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம் யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம் சுவாமி
பூமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம். பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே, பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே. பட்டமரம் துளிர்க்கச் செய்யும் வாராகியே, ஜகத்குரு ஆராதனையில் மகிழ்ந்து அருளும் வாராகியே. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. வாராகி தாயே, என்னை வளர்த்தாயே, நான் வழிபட என் கையை பிடித்தாயே. வாராகி தாய் என்னை வளர்த்தாயே, நான் வழிபட என் கையை பிடித்தாயே. பேரோடு புகழ் வாரி கொடுத்தாயே, இந்த பரத்வாஜர் நெஞ்சில் குடி புகுந்தாயே. பேரோடு புகழ் வாரி கொடுத்தாயே, இந்த பரத்வாஜர் நெஞ்சில் குடி புகுந்தாயே. வாராகி தாயே, என்னை வளர்த்தாயே, நான் வழிபட என் கையை பிடித்தாயே. அம்மா வாராகி வருவாயம்மா, பரத்வாஜர் பூஜை ஏற்க வருவாயம்மா. அம்மா வாராகி வருவாயம்மா, பூஜை ஏற்று நல்லருளை தருவாயம்மா. உலக்கை கை கொண்டு நின்றாயே, என் இலக்கை நான் வெல்ல செய்தாயே. கிழங்கை நான் படைக்க உண்டாயே, அகங்கார மனக்கிழங்கை கொன்றாயே. உலக்கை கை கொண்டு நின்றாயே, என் இலக்கை நான் வெல்ல செய்தாயே. கிழங்கை நான் படைக்க உண்டாயே, அகங்கார மனக்கிழங்கை கொன்றாயே. போறப்பெல்லாம் சிரித்து வெகுண்டாயே, சின்ன குறையேதும் மண்டாமல் தடுத்தாயே. ஈரம் முன் நெஞ்சில் உணர்ந்தேனே, மணி ஆரம் நான் சூட்டி மகிழ்ந்தேனே. வாராகி தாயே, என்னை வளர்த்தாயே, நான் வழிபட என் கையை பிடித்தாயே. நான் வழிபட என் கையை பிடித்தாயே. அம்மா வாராகி வருவாயம்மா, பரத்வாஜர் பூஜை ஏற்க வருவாயம்மா. அம்மா வாராகி வருவாயம்மா, பூஜை ஏற்று நல்லருளை தருவாயம்மா. உன் சக்தி புரியாது, உன் அடிமைக்கு சிறு துன்பம் அணுகாது. வேறேதும் உன் போல கிடையாது, உன் வீரத்தின் இணை சொல்ல முடியாது. ஆராய உன் சக்தி புரியாது, உன் அடிமைக்கு சிறு துன்பம் அணுகாது. வேறேதும் உன் போல கிடையாது, உன் வீரத்தின் இணை சொல்ல முடியாது. நூறான உன் பெருமை புகழாது, என்னுடைய நாக்கு ஒரு போதும் அசையாது. பேரான பெரும் பேரு நான் பெற்றேன், உன் பிள்ளை நான், உன்னால் நான் உயர்வுற்றேன். வாராகி தாயே, என்னை வளர்த்தாயே, நான் வழிபட என் கையை பிடித்தாயே. நான் வழிபட என் கையை பிடித்தாயே. அம்மா வாராகி வருவாயம்மா, பரத்வாஜர் பூஜை ஏற்க வருவாயம்மா. அம்மா வாராகி வருவாயம்மா, பூஜை ஏற்று நல்லருளை தருவாயம்மா.
படை கொண்டு அழைத்தால் நீ வருவாயே, பெரும் பலமென்றில் நொடி பொழுதில் தருவாயே. பிறருக்கு உதவி செய்தாலே வாராகி நம்மகிட்ட வந்துடுறான், நமக்கு வாராகி உதவி செய்கிறான். இந்த பரஸ்பரம் பாவயந்தக அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லுவார். தேவர்களை நாம் பேணினால் தேவர்கள் நம்மை பேணுவார்கள். தேவர்களை குறித்து நாம் யாகம் செய்தால் மழை முதலிய வசதிகள் நமக்கு செய்து கொடுப்பார்கள். தேவர்களை நாம் பேணினால் தேவர்கள் நம்மை பேணுவார்கள். அப்படிங்கிற மாதிரி பரஸ்பரம் நாம் யாருக்காவது உதவி செய்தால், இல்லாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்தவர்கள் நாம் உதவி செய்தால் வாராகி நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் வாராகி. என்ன பிடிக்குமா வாராகிக்கு அப்படின்னு கேட்டாக்கா, வாராகி மந்திர உபதேசம் பண்ண குருவை பிடிக்குமா வாராகிக்கு என்று கேட்டால், வாராகி மந்திரோபதேசம் பண்ண குருவுக்கு நாம் சேவை செய்தால் வாராகிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவ குருமண்டலத்தில் இருந்து பிரத்யட்சமாக இது பண்ணுறவ யாருன்னு கேட்டால் வாராகி தான். அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தனக்குன்னு ஒன்று வச்சுக்காதவர், சுயநலம் இல்லாதவர், எல்லா ஜீவராசிகளும், எல்லா பக்தர்களும், எல்லா சிஷ்யர்களும், எல்லா அபிமானிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், தனக்கே வேணும், தனக்கே வச்சுக்கணும், தனக்கே இதுவாக இருக்கணும்னு நினைக்காதவன் தான் வாராகியை கும்பிட முடியும். அப்படி இருக்கும்போது வாராகியினுடைய மூல மந்திர உபதேசத்தை செய்யப்படுகிற குருவுக்கு யார் சேவை செய்கிறார்களோ, யார் உதவி புரிகிறார்களோ, யார் அவங்களுக்கு என்ன வேணும்னு பிடிச்சதை செய்கிறாங்களோ, வாராகி தன்னால் குருவுக்கு இப்படி உத்தமமாக இருக்கிறானா, குருவுக்கு இப்படி சேவை செய்கிறானா, குரு பேச்சை கேட்கிறானான்னு சொல்லிட்டு வாராகிக்கு வரத்தை அருளுகிறாள், லாபத்தை அருளுகிறாள், அபயத்தை அருளுகிறான் வாராகி. இந்த வரிசையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வரிசையிலேருந்து அங்கே இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க எங்கிட்ட, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க, அதுக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவாமியை பார்த்து சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ, இந்த பிரச்சனை அவருக்கு நேரம் இருக்கோ இல்லையோ. ஒரு நூல், இவ்வளோ பெரிய நூல், அந்த நூலில் பல முடிச்சு போட்டாச்சு. என்ன முடிச்சு? நாமளாக போட்டுன்றது. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லா சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவார் எங்கள் அப்பா. என்ன பண்ணுறது, பிரம்ம என் தலையில் எழுதிட்டான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவார். பிரம்மா நம்ம தலையில் எழுதணும்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு யார் தலையில் எழுதுறது அப்படின்னு கேட்பார். எங்கள் அப்பா ரொம்ப கேட்பார். நம்ம தலையில் எழுத நாமே தான் எழுதிட்டோம், அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். நம்ம தலையில் எழுத நாமே தான் எழுதிட்டோம், நம்ம தலையெழுத்த நாமே எழுதிட்டு பிரம்மா என் தலையில் எழுதிட்டோம் அப்படின்வார். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து நமக்கு தெரியாமலேயே நாம் வேணும்ன்ட்டு சிலது நினைப்போம், ஒரு முடிச்சு போட்டுட்டோம். சிலது அங்கே இருக்கிறது நமக்கு வேணுன்றோம், ரெண்டாவது முடிச்சு போட்டுட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற கடன் மூணாவது முடிச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற வியாதி நாலாவது முடிச்சு. நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது நடக்காது. இதை விட நல்லாவே நடக்கும் சிலதெல்லாம், ஆனால் அது பிடிக்காது. நம்ம நினச்சது தான் நடக்கணும்னு ஒன்று. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி எல்லா முடிச்சையும் போட்டு 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 வச்சுப்போம். ஸ்திரீகள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நல்லா முடிச்சு போட்டு விட்டாச்சு, இப்போ நான் மாட்டிட்டேன் அப்படின்வாங்க. இல்லை இருக்கும் இல்லையோ. இந்த முடிச்சு போட்டது தான் சிக்கல். சொல்லு, முடிச்சு போட்டது தான் சிக்கல். இந்த சிக்கலில் மாட்டி 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 மாட்டிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டாக்கா, இந்த பூனலில் என்ன ஆகிடும்னு கேட்டாக்கா, போட்டுட்டு இருக்கிற பூனலில் சில முடிச்சு விழுந்துடும். நம்மளும் இந்த மாற்று வாத்தியாரும் சரி நம்மளும் சரி இந்த முடிச்சு அவுத்துடணும்னு சொல்லிட்டு அவுத்து பார்ப்போம், இன்னொரு இடத்துல முடிச்சு விழுந்துடும், இன்னொரு இடத்துல சிக்கல் வந்துடும். இதுதான் வாழ்க்கை. சொல்லு, இதுதான் வாழ்க்கை. இதுதான் நம்ம நினைச்சது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் இல்லை, நினைக்காது நடந்தாலும் சந்தோஷம் இல்லை, நினைச்சது நடந்தாச்சா இன்னொன்று நினைக்கிறது. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த முடிச்சு 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 இந்த முடிச்சு அவுக்கிறது யாரு? சொல்லு, இந்த முடிச்சு அவுக்கிறது யாரு? இந்த தலையில எழுத்து அப்படிங்கிற முடிச்சு அவுக்கிறது யாரு? இந்த தலையில எழுத்து என்ன? இந்த முடிச்ச போட்டது நீங்கள்லாம் கல்லோக்கியெல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாரும் சொல்கிற மாதிரி இது பிரம்மம் போட்டதே இருக்கட்டும். ஏன்னா பிரம்மன் தானே நம்மளை படைச்சிருக்கான். வாஸ்தவம் தான் இது. கரெக்டாக ஒரு நாமாவளி லலிதா சகஸ்ரநாமத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது. இது சொன்னால் எல்லாருக்கும் சிரிப்பீங்க. லலிதா சகஸ்ரம் ஐயோ நமக்கு தெரியாத போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிச்சு அவுக்கிறது தான் இந்த வாராகியினுடைய வேலை. பிரம்ம கிரந்தி விபேதின்யை நம, கிரந்தி முடிச்சு பிரம்ம எழுதுறது. இந்த முடிச்சை வந்து
அவுக்கிறதுங்கிறது என்ன? இந்த சிக்கலையும் முடிச்சையும் அவுக்கிறது யாரு? இந்த முடிச்சு அவுத்துட்டாலே எல்லாமே கிளியரா போயிடும். பிரம்மகிரந்தி விபஜன் பிரம்மனுடைய தலையில எடுத்து சரியா இருக்கிறது. அப்பாடா, நல்லா புழுக்கமா இருக்கும்போது தென்றல் வீசுற மாதிரி, நல்லா வெளியில அலைஞ்சிட்டு வரும்போது நல்லா சுகமா இருக்கிற மாதிரி, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, பூங்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் வரும் பயனே. காத்து வீசினா சுகமா இருக்கு, அந்த மாதிரி பண்ணிடுவாளாம் வாராகி. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பண்ண போறான். இன்னைக்கு எல்லாரும் வேண்டிக்கோங்க. நம்ம வேண்டாதவங்களை நம்ம காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் நம்ம எல்லாரையும் புகழ்ந்து புகழ்ந்து இந்த மாதிரி வருமா, யூ ஆர் வெரி கிரேட் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். யூ ஆர் வெரி கிரேட், உன்ன மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நின் திருமேனி பிரகாசம் என்று காணேன், நின் புகழ்ச்சி என்று பேணேன். வாராகியினுடைய புகழ்ச்சியை யார் பேசுகிறானோ, யார் அவருடைய லீலா வினோதத்தை, பெருமையை, தத்துவத்தை, மகத்துவத்தை யார் பேணுகிறானோ, யார் செய்கிறானோ, இவன் புகழுடையனாக இருப்பான் அப்படிங்கிறது வாராகியினுடைய வாக்கு. அது எல்லாரும் என்னன்னு கேட்டாக்கா, நாம் சோஸ்திரம் பண்ணுற மனுஷால சோஸ்திர பிரியாயின்னு சொல்கிற மாதிரி வாராகிக்கு சோஸ்திரம் பண்ணணும். சோஸ்திரம் ரொம்ப பிடிக்குமா? வாராகிக்கு பிடிச்சது ரெண்டு, ஒன்று சோஸ்திரம், அடுத்தது நமஸ்காரம். நமஸ்கார பிரியே நிவ்யே நாதே நவரசாத்மிகே. எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணாலும் வாராகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நமஸ்கார பிரியே நவ்யே நாதே நவரசாத்மிகேன்ட்டு வாராகியை நமோ நமக ஓம்ட்டு நமஸ்காரம் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நமஸ்கார பிரியே நவ்யே நாதே நவரசாத்மிகே வாராகியை நமோ நமக ஓம்னு சொல்லிட்டு யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ எல்லாருக்கும் உகந்தனாகவும் தகுந்தனாகவும் மேதாவியாகவும் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்த என் குடும்பம் சதறி போச்சு, நல்லா இருந்த என் குடும்பம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன பின்னமாகி போச்சு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா இருந்த குடும்பம், எவ்வளோ பிரச்சனை வந்து, எவ்வளோ இது வந்து, விவாக காலத்தில் விவாகமாகாமல், குழந்தை பிறக்கிற காலத்தில் குழந்தை இல்லாமல் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவான் வந்து தெரியுமா? என்கிட்ட வந்து சொல்கிறோன்னா, என் குடும்பம் சின்ன பின்னமாகி போச்சு, பீஸ் பீஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறான். நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் சொல்லுவேன், இப்போவும் சொல்கிறேன் அதே வார்த்தையை. இந்த மாதிரி பீஸ் பீஸ் ஆகி போச்சு, சிதறி போச்சு, எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாலோ இல்லையோ, நல்லா எல்லாரும் மாதிரி என் குடும்பம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்குது, விவாகம் ஆறுது, மங்களம் எடுக்கிறது, எல்லாருக்கும் இது ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பீஸ் பீஸாக ஆச்சுன்னு நினைக்காத. இந்த வாராகி உனக்கு நிச்சயமாக இன்னும் கொஞ்ச காலத்திலேயே பீஸை கொடுக்க போகிறான். அதி அற்புதமான சக்திகள் எல்லாம் இந்த வாராகி கொடுப்பான். அதாவது வாராகி குறித்து ஜெபம் பண்ணியாச்சுன்னா பல விந்தைகள் நமக்கு புரிய வரும், பல செய்திகள் நமக்கு தெரியும், பல தகவல்கள் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் செய்வா வாராகி. வாராகி மாதிரி விசித்திரமான தெய்வம், வாராகி மாதிரி அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம் இந்த கலியுகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி என்னன்னு கேட்டாங்க, நிறைய விசித்திர விந்தைகள் நமக்கு சொல்லி கொடுப்பாவா, நிறைய சாஸ்திரங்களை, நுணுக்கமான மதிநுட்பமான சாஸ்திரங்களை சொல்லி கொடுப்பா. எல்லா வீட்லேயும் எல்லா யோகித அம்சத்தையும், எல்லா மங்களத்தையும், எல்லா சௌபாகியத்தையும் கொடுப்பா மகாவாராகி. என்ன கேட்டால், மகாவாராகி அப்படின்னு சொன்னாலே போர்ப்படை தளபதி, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அம்பாளுடைய இராணுவம் வச்சிருக்கிற இராணுவத்துக்கு அதிகாரி இவள் தான். அதே நேரத்தில் பராசக்தி ராஜராஜேஸ்வரி என்ன சொல்கிறாளோ, என்ன செய்கிறாளோ, இவள் சில நேரத்திலே அனிச்சை செயல் போன்று உதவி புரிவாள். எப்படின்னு கேட்டாக்கா, நாம் இயல்பாக இருக்கும்போது நாம் கான்சியஸாக இருக்கும்போது நம்ம நேரடியில் பிரெயினில் உத்தரவு வரும், இந்த மாதிரி கைகால் அசைக்கலாம், அதை எடு இது எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் சில நேரத்தில் ஆழ்ந்த தூக்கம் நமக்கு இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் நமக்கு இருக்கும்போது காலில் ஏதோ பூச்சி கிடைச்சாலோ, யாராவது வந்து நம்மளை சீண்டுனாலோ போனாலோ வந்தாலோ, மூளையினுடைய உத்தரவு இல்லாமல் அனிச்சை செயல்னு ஒன்று இருக்குது, அதை செய்யும். அந்த அனிச்சை செயல் செய்பவள் தான் மகாவாராகி. நாம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நமது மூளையாகவும், தூக்க நிலையில் இருக்கும்போது அனிச்சை செயலாகவும் இருக்க செய்பவள் மகாவாராகி. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவதான்,
அஜாக்கிரதையாக இருந்தாலும் அவதான் நமக்கு உதவி புரிவங்கிறதுக்காக தான் இந்த விந்தைகள் பல புரிவால் நான் சொன்னேன். இதெல்லாம் அதான் நான் சொல்லிட்டேன். ஒன்று நாம நினைத்தால் பழைய இருப்பிடமாக வந்து வாராகி நமக்கு உதவி புரிகிறார். நம்ம பூஜை பண்ணியிருக்கோம், நம்ம செய்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அருள்பாலிக்க ஆரம்பித்து விட்டால் இன்று வரம் தர காத்திருக்கிறாள். நாம் மடியேந்துவோம், கையேந்துவோம், இன்று வரத்தை வாங்கிக் கொள்வோம். வரத்தை வாங்கி சென்று வீட்டிலே வைத்துக் கொள்வோம், நமது மனதிலே வைத்துக் கொள்வோம், நமது உள்ளத்திலே வைத்துக் கொள்வோம். நாம் வாராகியனுடைய ஜெபத்தை நிறைய ஜெபிப்போம். வாராகியனுடைய அருள் பிரவாகத்தை நாம் அடைவோம். அதனால இந்த வாராகி இன்னைக்கு இத்தனை புஷ்பத்தினுடைய மத்தியமும் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, இதில் போட்ட புஷ்பத்திற்கு நமக்கு பிரதிபலனாக வாரி வாரி வணங்கப் போகிறாள் வாராகி. வயிற்றிலே பால் வார்க்கப் போகிறாள் வாராகி. வாராகி எல்லோருக்கும் என் பிராணநாதன், என் பிரபு, அதாவது எனது தந்தை இருக்கிறாரே, வாராகியை உபாசிப்பதில் மிகவும் உத்தமர், வல்லவர், பராக்கிரமம் கொண்டவர். இத்தனை பராக்கிரமம் வந்ததற்கு காரணம் எனது ஸ்ரீ குருவுக்கு வாராகி அருள் பாலித்ததன் காரணமாகத்தான். அப்படி ஒரு தேஜஸ்வியாக இருந்தார். அப்படியெல்லாம் ஒரு கலிகாலத்தில் அப்படி ஒரு ரிஷி போலவும் ஞானி போலவும் பிரம்மஞானி போலவும் வாராகியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்ரீகுருவின் பாதார விந்தங்களை நமஸ்கரித்து கொண்டு இன்று வாராகியை தொழுவோம், வாராகியை பூஜிப்போம், வாராகியை ஜெபிப்போம். எல்லோருக்கும் எல்லா வளமான வரங்களும் வளங்களும் வாழ்வும் கிட்டட்டும் என்று பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறேன். ஸ்ரீ புவனேஸ்வரி பிரிய மகாவாராகி அம்பா கி ஜெய். ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பிரிய மகாவாராகி அம்பா கி ஜெய். ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பிரிய மகாவாராகி அம்பா கி ஜெய். கலியுகத்தில் நீதானே அம்மாரசாட்சி, என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி. கலியுகத்தில் நீதானே அம்மாரசாட்சி, என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி. அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி, அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி. பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி, ஜகத்குரு பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி. யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம், சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம். யோகமாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம், சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம்.